ஆர்கே, கிட்டத்தட்ட இப்போ நீட்டு எதிர்பார்க்கலாம், தொகுதி மறுவரை, இதெல்லாம் நம்ம ரொம்ப கலெக்டிவாக சேர்த்து தான் டெல்லி அரசியலோட பேசுகிறோம். இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பாமக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கணேஷ்குமார் ரொம்ப பிரமாதமாக அவரோட வியூஸை வச்சாங்க, ஏன் எதிர்க்கிறோன்னு. திமுகவை கனெக்ட் பண்ணி தான் அவர் பேசினார். அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தோன்னே திமுக என்ன செய்ய போகுதுன்னா, பிரியன் சொன்ன மாதிரி வரவேற்புன்ற அந்த இடம். இப்போ ஒன்று நமக்கு புரியுது, பாஜக எதிர்ப்பில் தாவேகாவும் இருக்காங்க. ஆனால் தாவேகா எந்த அளவுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு பிரியன் கொஸ்டின் பண்ணுறார். திமுக ரோல் என்ன இன்னும் நமக்கு தெரியல. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது என்ன ஜோக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வில்சன் ஒரு விஷயத்தை ஏஎன்ஐயில் பேசியிருக்காரு. டெல்லியில் வெளியே வர்றாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டீலிமிட்டேஷனை எதுக்கவில்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக நிலை கொள்கிறோம். 7.18% கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அவர் அங்கே பேசுறாரு. இங்க டீலிமிட்டேஷனை எதிர்த்து இருக்கின்ற தீர்மானத்தில் திமுக ஆதரவு தெரிவிக்கிறது. அப்ப எது திமுகனுடைய ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் உதயநிதி, எல்ஓபி, ஹேர் அப்பேரண்ட் கூட எடுத்தா கூட, அடுத்த தலைவர்னு எடுத்தா கூட, ஆனா அது தலைமை தான் பேச வேண்டுமே தவிர, எல்ஓபி இங்க ஒருத்தர் இருக்காரு, வில்சன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காரு, சீனியர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் 2வது டேர்ம்ல இருக்கிறவர், அவர் வெளியே சொல்றது 7.1% ஃபேர் டிலிமிட்டேஷன் அவர் சொல்றாரு. இவர் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்ப திமுக ஃபர்ஸ்ட் திமுகக்குள்ளாலே பேசி ஒரு முடிவு வரணும். டீலிமிட்டேஷனை முழுக்க முழுக்க எதிர்க்கிறோமா இல்லையான்ட்டு. ஏன்னா இந்த ஒரு இமேஜ் இருக்குங்க, ஒரு டிஃபைனிங் இமேஜ் திமுகவோடது. மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னால அந்த டீலிமிட்டேஷனுடைய பில்ல கொளுத்துறது தான் டிஃபைனிங் இமேஜா இருக்கிறது. அதுல இருந்து நீங்க என்னதான் மாறினாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மக்களுக்கு முடியாது. விஜய் ரொம்ப சிம்பிளா தான் பேசுறாரு. நாம எல்லாம் பார்த்திருக்கோம். நேத்து எதிர்த்தாங்க, இன்னைக்கு ஆதரிக்காங்க, முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் நடக்க போறது. ஒரே ஒரு விளக்கம் மட்டும். முன்பு அதிமுக பாஜக அணியில இருந்து அன்வர் ராஜா முத்தலாக்கு விஷயத்துல ரொம்ப கடுமையா பேசினாங்க. ஆனா இங்கு தமிழ்நாட்டுல ஆதரித்த குரல்களையும் சிலது பார்த்தோம். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப திமுகவிலே அப்படி ஒரு கிரே ஏரியாவா இல்ல டபுள் ஸ்டே, அது மாதிரி குழப்பம் இருக்கா? நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? அதுல குழப்பம் திமுக கிடையாது. திமுகனுடைய ஸ்டாண்டு, இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், வேற ஒரு வழியும் கிடையாது. அதனால நாம ஆதரிக்கிறோம். நமக்கு பாதிப்பு இல்லாட்டி ஆதரிக்கணும். 7.18% 50% இன்க்ரீஸ்னா நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா இது ஃபர்ஸ்ட் ரீடிங் த டீ லீவ்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டெல்லியில என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாம தான் இன்னைக்கு வெளியே தேவையில்லாம திமுக ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற நபர் ஆனாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். டெல்லியில என்ன நடக்குது? டெல்லியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நரேந்திர மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி, சிவியரா பேக் ஃபுட்ல இருக்கிறாங்க. பில்லு இன்னும் பாராளுமன்றத்துக்கு வரவே இல்லை. இந்த செஷன்ல வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பும் கிடையாது. ஓகே, இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. அப்கோர்ஸ் அசம்பிளியில பண்றது வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்றதுனால எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். அங்க நடக்கிறது என்ன, இன்னைக்கு அமித்ஷா வெளியே பேட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. என்னைக்கு பேசியிருக்காரு? 20 நாளாக அவரை காணல, பாராளுமன்றத்தில் காணல. வளாகத்துக்கு வர்றாரு, 30 கார்ல வர்றாரு. ராகுல் காந்தி சொல்ற மாதிரி 30 கார்ல வர்றாரு, ரூம்ல உட்கார்றாரு, டிவி போடுறாரு, பாக்குறாரு. டிவி நாமெல்லாம் வீட்டுல உட்காந்து பார்ப்போம்ல, அது மாதிரி அவர் உட்காந்து, அதாவது முன்னாடி மோடி மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருந்தாரு. பாராளுமன்ற வளாகத்துக்கு சபைக்கு வரமாட்டாரு, 2 சபைக்கும் வரமாட்டாரு, டிவி உட்காந்து பார்ப்பாரு. அவருக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர்வென்ஷன் இல்லை என்றால் ஏதாச்சும் பேசணும்னா உள்ள பேசிட்டு போவாரு, இல்லைன்னா வெளிநாடு போயிடுவாரு. ஒரே முட்டா இந்தியாவிலே இருக்கிறது இல்லை. அப்ப இவங்களுக்கு 2 பேருக்கும் பயங்கரமான அழுத்தங்கள் இருக்கின்ற ஒரு சமயத்துல இன்னைக்கு பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. 20 நாளாக பாராளுமன்றம் ஸ்தம்பித்த ஒரு நிலை பார்த்திருக்கோம். சில பில்கள் மாத்திரம் அங்கங்க பாஸ் ஆயிருக்கிறது. FCRA பில், அதாவது இந்துத்துவவாதிகளுடைய தலையாய விஷயமான FCRA பில், அது கிறிஸ்துவ அமைப்புகளை முடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்த பில்லு. அமித்ஷா சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி, கிறிஸ்துவ அமைப்புகளும் போய் பார்க்குது, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேரளால பிஜேபியினுடைய டிஃபீட்டுக்கு, பெரிய மாபெரும் நடந்த டிஃபீட்டுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. திருச்சூர்ல ஜெயிக்கவே முடியல, அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்கோர்ஸ் 2-3 நபர்கள் ஜெயித்து வருகிறார்கள். ஆனா ஓட்டு கம்மியாகுது. எல்லாமே FCRA ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. 10 சீட்டு ஜெயிப்போம்னு நினைச்ச இடத்துல 3 சீட்டு அதாவது ஜெயிச்சிருக்காங்க மொத்தமா. அதுக்கு காரணம் FCRA பில். அந்த FCRA பில் இன்னைக்கு JPCக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். டெல்லியில ஒரு மாபெரும் குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெளிவின்மை இருக்கின்ற சமயத்துல திமுகவோ தாவேகாவோ ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அப்ப டீலிமிட்டேஷன் பில் இன்னைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க வந்து பில்லு வந்து பிரசன்ட் பண்ண அப்புறம் இல்லை என்றால் அவர்கள் வந்து அது வந்து இன்னைக்கு வரப்போகுது, இன்னைக்கு இல்ல ஒரு வாரம் கழிச்சு வரப்போகுதுன்னு ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு வந்து தாவேக்கா செஞ்சிருந்தா டெஃபினட்டா. அப்போ தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்றத திரு இபிஎஸ் அவங்க பேசினாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் பேசினாங்க. ஏங்க வராத மசோதா அதுல என்ன இருக்குன்னே தெரியலன்னு. ஆமா, அப்ப முதல்வர் என்ன நினைக்கிறார்? நான் பாஜக எதிர்ப்புல நான் ரொம்ப தீவிரமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறாரா? அதுக்காக கொண்டு வராங்களா? இல்லங்க, டெம்ப்ளேட்டுங்க. அதாவது இந்த அசம்பிளில என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து யாரோ செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டெம்ப்ளேட்ல இன்னைக்கு இது வருது, நாளைக்கு அது வருது, அப்படி அது அப்படியே போய்க்கொண்டு அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பாஜக கடந்த திமுக அரசு செஞ்ச அந்த டெம்ப்ளேட்டை தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப அது எதுக்காக அதை செய்யறாங்க? இல்ல, அது கிடையாது. இந்த அசம்பிளில வந்து இது பெரிய செஷன், அன்வீல்டி செஷன். இதுல தான் ஒரு மரிய வில்சன் வந்து அந்த நிதானம் இழக்கிறாருல்ல, அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் நிதானம் இழந்து விட்டேன்னு சொல்றாரு. அது அவருடைய பெருந்தன்மை கூட எடுத்துக்கலாம். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்னவா இருந்தாலும் விஜய் வந்து அவரை வந்து தூக்கி போடுறது இல்லை, அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்போ அப்படி இருந்த ஒரு மனிதர் கூட நிதானம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ பல விஷயங்கள் இந்த எலாபரேட் செஷன்ல வந்து நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து ஏற்கனவே தயாரா இருக்கும். அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல இது போயிட்டு இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல போகும்போது சரி இதையும் ஒன்று நுழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனும் அதுல வருது. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி வந்து கொண்டே ஒரு பெரிய ரொம்ப திட்டமிட்ட காய் நகர்த்தல், திட்டமிட்ட காய்னது கிடையாது. திமுகவை எம்பாரஸ் பண்ண முடியுமா? இதுதான் அந்த நெருக்கடியில திமுக இருக்கா? ஏன்னா அவங்க அதிதீவிர பாஜக எதிர்ப்புல இருந்தாங்க. இப்பவும் என்ன சொல்றாங்க, எஃப்சிஐஆர்ல நாங்க தான் இருக்கிறோம். பிரியன் சொல்றாரு தாவேகா வெளிப்படையா அறிக்கையெல்லாம் விடுறது இல்ல, ஒரு அரசா மூவ் பண்றாங்கன்னா ஏன் திமுக மீது அந்த ஒரு ஊசலாட்டம், ஒரு சந்தேகத்தை சொன்ன மாதிரி ஆங்கில பத்திரிகைகளோ இல்ல பிஜேபியை நெருங்குது திமுக இல்லது பாஜக திமுக மென்போக்கு, ஏன் அது அந்த பேச்சு வருது? இல்ல பேச்சு ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கள் பேசுறாங்க. இப்ப திமுக இருந்து இந்து பத்திரிகையில வந்து போன வாரம் நினைக்கிறேன் தலைப்பு செய்தி, ஃபர்ஸ்ட் செய்தி என்ன இருக்குன்னு, திமுக வந்து ஸ்டாண்டை வந்து சாஃபன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர், டெல்லியில் இருக்கிற ஒரு தலைவர் பேசியிருக்காரு. சோபனாவும் இன்னொருத்தர் வந்து அந்த கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து எப்ப எழுதுவாங்க? ஏதோ திமுக காரன் பேசியிருந்தா தான் எழுதுவாங்க. அப்ப ஏன் அவர் பேசுறாரு? உங்களுக்கு தெரியாம எதுக்கு பேசுறீங்க? அதே மாதிரி தான் கனிமொழி என்விஎன் சோமு நேத்து வந்து பேசியிருக்காங்க. அரசியல்ல வந்து நிரந்தர என்ன எதிரிகள் கிடையாதுன்னு பேசியிருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசனும் அதை வந்து பேசியிருக்காங்க. இது ரெண்டும் முடிச்சு போட்டு நேத்து ஒரு பெரிய டிபேட் வந்து டெல்லியில் நடக்குது. அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் பேசிக்கொள்ளட்டும். ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கணும், திமுக வருதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். ஏனென்றால் அவர்களுக்கு அதை வைத்துக் கொண்டு இன்னொரு 4 பேர் வந்து உள்ள வருவாங்கன்னு அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து நம்பர் வந்து சரிங்க 360 வந்து வந்துருது. திமுகவை பொறுத்தவரை என்னன்னா, காங்கிரஸை எப்படியாச்சும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிக்கணும். அந்த வெறியில வந்து இன்னைக்கு வந்து திமுக இருக்கிறது. அந்த வெறி எப்ப வந்து தனின்னு பாத்தீங்கன்னா வேற கிடையாது. காங்கிரஸ் ஸ்டாண்ட் என்ன? ஒண்ணுமே வேண்டாம் தான், டீலிமிட்டேஷன்ல ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு தான் ஸ்டாண்டு, வேண்டவே வேண்டாம் தான் ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் மாறாக ஒரு ஸ்டாண்ட் நாம வந்து எடுக்கணும். அது திமுகவினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வெறுப்பு காங்கிரஸ் மேல இருக்கிறது. தலைமை திமுக தலைமையிலேயே அது இருக்குது. பேசலாம். பிரியன், சுபேட்ட போறதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஆர்கே சொன்ன மாதிரி, இப்போ இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு எம்பாரஸ் கொடுத்துருக்க நினைச்சிருந்தா திமுக, நாங்க கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், நீங்க கொண்டு வர்றது 543 போதுன்னு சொல்றீங்கன்னு அவங்களும் எதிர்த்து இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கா பிச் பண்ணாங்க. நீங்க எப்படி இதை கொண்டு வரலாம்? தேமுதிக எதிர்ப்பு, அதிமுக, திமுகன்னா கிட்டத்தட்ட இந்த அரசு வந்து இந்த தனி தீர்மானத்துல ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கும். ஆனா திமுக அதை செய்யலையே. ஏன் அதை செய்யாம? அந்த மசோதா வரதுக்கு லேட் ஆகுது இல்லையா? ஒன்ஸ் மசோதா பிரிட்ஜ் வரும்போது கிராஸ் பண்ணிக்கலாம், அப்ப பாத்துக்கலாம். பிரிட்ஜ் வரும்போது கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து ஒரு டேக் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் கூட தாவேக்கா கையாளலாம். ஏன்னா இப்போ மரிய வில்சன் விவகாரம்லாம் வந்து பெருசா பூதாகாரமா கிளம்ப வேண்டியது. ஆக்சுவலா ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அது மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பல. ரொம்ப அது வேற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கல. அதை வந்து சபாநாயகர் வந்து குறிப்பில இருந்து நீக்கிருக்கணும் சார். ஆதவ பேசுறதா நீக்கிறாரு. தமிழ் அவமானப்படுத்தி ஒரு அமைச்சரே பேசுறாரு. தமிழுக்கு அன்பு தெரியாது, தமிழுக்கு இறக்கம் தெரியாது, தமிழுக்கு அமைதி தெரியாதுன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அதை வந்து சபாநாயகர் அலோவ் பண்றாரு. அதை நீக்க வேண்டியது ஆக்சுவலா. அதை வந்து ஒரு ஆணவத்தோட சொல்றாரு. அப்படிதான் பேசுவேன் வேற சொல்றாரு. ஒரு நல்ல விதமா வந்து எஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அடுத்த வருஷம் பாருங்கன்னு சொன்னா மதிப்பு உயர்ந்திருக்கும். ரெண்டாவது, சென்னையிலலாம் ஒரு மாசமா பால் கிடைக்கல சார், ஆவின் பால் கிடைக்கல சார். அரிசி விலை 8 ரூபா 10 ரூபா கிலோ ஏறி போச்சு சார். விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கோயம்புத்தூர்ல என்ன நடக்குது பாத்தீங்களா? சோ டேக் டைவர்ஷன் நீங்க அப்படி டேக் டைவர்ஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. டேக் டைவர்ஷன் மட்டும் இல்ல, சைமல்டேனியஸா திமுகவுக்கும் செக் வைக்கிறது.